கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா. அட பாவி, இங்கேயே வந்துட்டியாடா? எனக்கு எதிரி வேற எங்கேயே இல்ல, இங்கதான் இருக்கான். விடுங்க, நேத்து ஐசு கிட்ட இந்த படம் தானே பாடுனீங்களா? தள்ளி போங்க. டேய் மவனே, முன்னாடி வாடா. பின்னாடி நின்னுக்கிட்டு எத்தனை நாளா இப்படி அப்பாவை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த? அட பாவி, எனக்கு வேற ஆள் வேண்டாம், நீ ஒருத்தனையே போதும். அப்போ என் மகன் சொல்றதுலாம் உண்மைதான், அப்படித்தானே? நீங்க நல்லா உட்கார்ந்து அனிதாவை தேடாம ஐசுகிட்ட இப்படி பாட்டு படிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஏய், அவன் சொல்றத நம்புவேன், நான் சொல்றத நம்ப மாட்டேன், அப்படித்தானே? எனக்கு எப்பவும் என் செல்லக்குட்டி, அதுவும் என் அஸ்வின் குட்டி சொல்றதுதான் நான் நம்புவேன். அஸ்வினு பொய்யே சொல்ல மாட்டான். ஆமா, அஸ்வினு பொய் சொல்ல மாட்டான், நாங்க மட்டும் பொய் சொல்லுவோம். ஏமா அவன் பேச்ச நம்புவ, எங்க பேச்ச நம்ப மாட்டியா? அப்பாக்கு எங்க பாட்டு படிக்க நேரம்ச்சு அவன் பொய்யா சொல்லிட்டு திரியறான், நீ அத நம்பிட்டு திரியற. இல்ல என்ன, நானே பொய் சொல்றேன்? நான் ஒண்ணும் பொய்யே சொல்ல மாட்டேன் தெரியுமா? அன்னைக்கு அம்மா காணோன்னு யாரெல்லாம் தரனா? நான் தரனா? ஐசா மாத்த அடிச்சு நீ கூட தரன தெரியுமா? ஆனா அப்பா தரவே இல்ல தெரியுமா? அப்பா நல்லா சிரிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கல்யாண நாள் பாவத்து போடலாமா அப்படின்னு பாட்டுலாம் படிச்சு தெரியுமா? அதே பாட்டுதான் இன்னைக்கு படிச்சு அதான் அம்மாட்ட மாட்டி விட்டேன். டேய் அஸ்வினே, என்னடா பாட்டு மாத்தி மாத்தி படிக்கிற? நீ நல்லா படிப்பியே, என்னாச்சு உனக்கு? அது அனிதம்மா, அது பழைய பாட்டு, எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனா தெரியாது. நான் அதுக்காக இல்ல, என்னதான் இருந்தாலும் அப்பா படிக்கும்போது நம்ம படிக்க கூடாதுன்னு சைலண்டா இருந்தேன். ஏன்னா நம்ம பேரம் வாங்கிட்டு போயிருவோம், படகு அப்பா பாவம் அப்படின்னு நினைச்சு கம்முன்னு இருந்தேன். உனக்கு பாட்டு படிக்கணுமா? என்ன பாட்டு சொல்லி நான் படிக்கிறேன். அதான் அப்பா நேற்று ஏதோ பாட்டு படிச்சாங்கன்னு சொன்னியே, அதுவும் ஹைசம்மாவை பார்த்து அந்த பாட்டு படியே. அட பாவமே, ஒரு பேச்சுக்கு நல்லா அப்பாவை மாட்டி விட்டு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா இந்த அம்மா அந்த பாட்டு என்னைய பாட சொல்லுதே. அது என்ன பாட்டு? அது நம்மளுக்கு சரியா வர தெரியாது. அதுவும் இல்லாம அப்பா நேற்று படிச்சா தானே நம்ம காட்டுறப்போம், படிக்காத படிச்சேன்னு சொல்லிட்டு இப்போ திருட்டு மொழி மொழிக்க வேண்டியதா இருக்க. என்னடா ரொம்ப தான் வெக்கப்படுற? என்னமோ உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுக்கிட்டு பாட்டு படின்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அம்மா, அவன் போய் சொல்லலாம் இப்படி குனிஞ்சுக்கிட்டு போய் சொல்லுவான் தெரியுமா? அஸ்வினி, இதுக்கு மேல உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, ஆட்டத்தை கலைச்சிரு. இல்ல அண்ணன், அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியுமா? அதெல்லாம் நான் படிப்பேன். நீ என்ன நான் போய் சொல்றேன்னு சொல்ற? நான் என்னைக்கு போய் சொல்லியிருக்கேன்? இப்ப பாரு எப்படி படிக்கிறேன்னு. இப்ப பாரு நான் எப்படி பாடுறேன்னு. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா,
கிளம்பிடுவான். இல்ல இப்போ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, போட்டு கொடுத்து அம்மாக்கு அப்பாவுக்கு சண்டை இழுத்துடலான்னு பார்த்தேன், நடக்கல. அப்பா அம்மாவை ஐஸ் வச்சு ஏமாத்திட்டு இருக்கு, அதான் என்ன பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கேன். சரி அப்பா பாவண்டா, அம்மாவே இப்பதான் வந்திருக்குன்னு அப்பா பேசிட்டு இருக்கு, நீ வாட ஏன்டா? அனிதா, என் மேல உள்ள கோவம்லாம் போயிட்டா? அது எப்படி போகும்? சும்மா போயிடுமா என்ன? ஏமா கரண்டி எடுத்துட்டு வரேன், 4 அடி அடி, அப்பதான் கோவம்லாம் போகும். ஏண்டா என்ன பழி வாங்குறதா எத்தனை நாள் திட்டம் போட்டிருக்க? அப்பா அவனை நம்பாத, அவன் சரியான கலவாணி பைய. ஆமா நான் கலவாணி பைய, இவரு கலவாங்கவே மாட்டாரு. அப்போ ஆள. சரி சரி, அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா, வாங்க போவோம். அம்மா கரண்டியை ஞாபகத்துல வச்சுக்கோ சரியா? சரிடா அஸ்வினே. ஐசுமா சிரிச்சிடாத சரியா? நான் அண்ணகிட்ட சேலஞ்ச் போட்டிருக்கேன், நீ சிரிக்க மாட்டேன்னு சொல்லி. ஏய், சின்ன பையன் கூட என்னை கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆயிட்டு, ஏண்டி இம்புட்டு கோவம்? ஏய், அனிதா கூட சமாதானம் ஆயிட்டா, ஆனா நீ சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியலையே. உங்களை யார் இங்க வர சொன்னா? பேசாம போங்க, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஏய், எங்க போக போற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, நீ பிசாட்டி ரெடி ஆக போறனா? என்ன அர்த்தம்? நான் போற இடம்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் தான் சொல்லிடுதியே. டேய் நீ போய் கிளம்பு, நாம ஆச்சி வீட்டுக்கு போவோம். எல்லாரும் இங்க ஜாலியா ஹாப்பியா இருக்கும்போது நீ மட்டும் அங்க எதுக்கு போக போற? எல்லாம் உங்களால தான். நீங்க நினைச்சா சிரிப்பீங்க, நினைச்சா கோவப்படுவீங்க, உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால இருக்க முடியாது. என்ன பாடு பத்துறீங்க அனிதாவை? அவ எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பா, ஒரு தடவையாது கேட்டீங்களா? கேட்கல, இப்ப என்ன? அடியே, அவளே சமாதானம் ஆயிட்டா, நீ வேற சொல்லி கொடுப்ப போல இருக்க. பின்ன சொல்லி தான் கொடுப்பேன், சொல்லி கொடுக்காம எப்படி இருப்பேன்? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பாடா படுத்துனீங்க, உங்களால 2-3 நாள்ல வீட்டுல நிம்மதி இல்லாம நானும் பசங்களும் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். சூப்பர் ஐசுமா, உன்ன மாதிரி தான் இருக்கணும். இந்த அனிதா மட்டும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருக்கு, குரண்டி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேங்குது. நீ தான் சூப்பர். டேய் நீ வேறையடா, ஏன்டா படுத்துற? இவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாளுக்குன்னா நீ அதுக்கு மேல. என்னன்னு தம்பி, இன்னும் ஐசுமா சிரிக்கவே இல்லையா? நான் தான் சொன்னல, ஐசுமா கோவத்துல இருக்கு, ஐசுமாலாம் சிரிக்காது. அனிதா அம்மா யாமாலி கோமாலியா சிரிச்சிட்டு ஐசுமா கரண்டியை வச்சு அப்பாவுக்கு மூக்குல குத்து விட போகுது. அடப்பாவி, இனி இங்க இருந்தா சரிப்படாது. ஐசு, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிரு. என்கிட்ட ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டாம், முதல்ல போய் அனிதா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரிடி, நான் போய் கேக்குறேன், நீ சீக்கிரமா குளிச்சிட்டு வா. அது எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. இப்போ எதுக்கு அண்ணனுக்கு வாட? அனிதா, என்னை மன்னிச்சிரு அனிதா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் என் ஃப்ரெண்டு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் இப்படி நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஐஸ்வர்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த சனியம் பிடிச்சவ உன்னை கொண்டு போய் கடத்தி வச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லா தப்பும் என்னால தான், என்னை மன்னிச்சிரு அனிதா. என்னத்தா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் இந்த 2 நாள்ல பட்ட பாடல எல்லா கஷ்டமும் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யா தான் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவ அப்படியே அழுதுட்டா தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல, பாவம் தாவா. ஆமாண்டி, உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ அவ பாவான்னு சொல்லு. அவகிட்ட போய் பேசுனா மூஞ்சில சல்லு சல்லுன்னு உழுறா. என்ன கரண்டியை கொண்டு அடிக்காத குறைதான். அனிதா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, என்கிட்டலாம் ஒன்றும் பேச வேண்டாங்கிறா. நான் யாருக்கிட்ட தான் என்ன சொல்லுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ அத்தா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆஃபீஸ்ல வைக்காதீங்க, இதனால தான் அம்பட்டு பிரச்சனையும். சரி சரி, கல்யாண நாளைக்கு என்னை ரொம்ப தேடி இருப்ப, என்ன செய்யறது? நாம 2 பேரும் இந்த கல்யாண நாள்ல பிரிஞ்சுதான் கொண்டாடணும்னு இருந்திருக்கு. ஏன் உங்க செல்ல பண்டாட்டி அருமை பண்டாட்டி ஐஸு கூட தானே இருந்தா,
அவ கூட சந்தோஷமா கொண்டாடி இருக்க வேண்டியதானே. அதானே, அவளை வம்புக்களுக்குலன்னா உனக்கு தூக்கம் வராத. அவ நல்ல காலத்திலேயே என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டா. நீ வேற இல்ல, மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிட்ட அக்கப்படுத்திருந்தா. அடியே அடியேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஓஞ்சு போனதுதான் மிச்சம். என்னத்துக்கு அப்படி சலிச்சுக்கிறிய? ஐசு என்ன மாதிரியா? அவளை அப்படித்தான் தாங்கணும். நீங்க சிரிச்ச உடனே நான் வேணா மயங்குவேன், அவ மயங்குவாளா? அப்பா பீச்சுக்கு போலாம், சாயங்காலம் பீச்சுக்கு போயிட்டு சினிமாக்கு போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீமு கேக்கு எல்லாம் வாங்கி தரேன். அப்புறம் ஹோட்டலுக்கு போகும்னு சொன்னேன். நீ இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா எப்போ கிளம்புவ? இதுல என்னப்பா வச்சிருக்க? அதுவா, உங்க அம்மாக்கு கிஃப்ட். என்னது அம்மாக்கு கிஃப்டா? அனிதா அம்மாக்கா, ஐஸ்வர்யா அம்மாக்கா? டேய் மகனே, அப்பா ஒரு அம்மாவை விட்டுட்டு ஒரு அம்மாக்கு எப்பவும் வாங்க மாட்டேன். 2 அம்மாக்கும் தான் கிஃப்ட். அது சரி. அப்ப எனக்கும் அண்ணனுக்கும்? உனக்கும் அண்ணனுக்கும் என்ன வேணும்னு சொல்லு, உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன். நான் யோசிச்சு சொல்றேன். சரியா? நீ என்ன வச்சிருக்க? கூட நான் ஐசா மாட்ட கொண்டு கொடுக்கணும். அதெல்லாம் நானே கொடுத்தாதான் கிஃப்ட். சரி, அனிதா மாட்டே கொடு. என்ன வச்சிருக்கன்னு பார்த்துட்டு போறேன். வோ, சூப்பர். பாக்ஸே சூப்பரா இருக்கு. என்ன வச்சிருக்கா உள்ள? ஏய், அவன்கிட்ட ஓபன் பண்ணி காட்டு, அப்பதான் போவான். அப்பவும் போக மாட்டேன். வோ, சூப்பரா இருக்கு. நல்லா மின்னுது. என்னது பாரு, மோதிரமா? சூப்பரா இருக்குப்பா. என்னங்க இது, டைமண்ட் ரிங்கா? எதுக்குங்க இவ்வளவு காஸ்ட்லியா வாங்குனீங்க? ஐயோ, நீ வாட அனிதாம்மா. இன்னைக்குதான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கு. ஹாப்பியா போட்டுக்கோ. சரியா? இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஏங்க, அது நம்ம 2 பேருக்கும் தான். தேங்க்யூ. சரி சரி, விட்டா ஒரே அடியாக ரொமான்ஸ் பண்ணுவீங்க போல. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஹாப்பியா வெளியே போவோம். டேய் மவனே, நீ போய் கிளம்பு, நாங்க வர்றோம். சரிப்பா. சூப்பரா இருக்கீங்க. ஐஸ்வர்யாக்கும் இதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தீங்களா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். எனக்கு நீயும் ஒண்ணுதான், அவளும் ஒண்ணுதான். உங்க 2 பேர்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. சாரிங்க, நான் தான் அப்படி கேட்டிருக்க கூடாது. சாரிங்க. ஏய், நீ மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பொம்பளைங்களுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. இதுல நீ மட்டும் என்ன வித்தியாசமா? ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி வாங்க, பசங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாண நாளை வெளியே போய் கொண்டாடுவோம். சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? சூப்பர் ஐஸ்வர்யாக்கா, சூப்பர் சூப்பர். அவளை இன்னும் 4 அடி அடிங்க ஐஸ்வர்யாக்கா, அடிங்க. இப்போ புரியுதா மாமா உங்களுக்கு? அனிதாக்கா சொல்ல கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் நம்பணும். மனிதர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக செல்லுங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜாலியாக இருந்தேன். இந்த ஊருக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக போச்சுடா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. ஐஸ்வர்யாக்கா அவளை செம்ம அடி அடிங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அரவிந்த் மாமா, அனிதாக்கா சொன்னால் கேட்கணும். நீங்கள் போங்க, பேசாதீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பர். அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா சூப்பர். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, உமா உமா. நிறைய ஹார்ட் போட்டிருக்கான் சூர்யா. ஹாய் செல்ல குட்டீஸ்.
அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா உமா எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர், எங்கள் எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா உங்களை கொழுந்தியா உங்கள் மேலே கோவமாக இருக்கா? அது அது பேச மாட்டா. அனிதாக்கா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். அனிதாவை ஒரே ஒரு ரிங் கொடுத்து சமாதானம் பண்ணியாச்சு. என் கொழுந்தியாவும் சமாதானம் ஆயிடணும். ஐ லவ் யூ ஸோ மச்மா, ஐ மிஸ் யூ. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? லீவ் விட்டுச்சா? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வழியாக அனிதாவை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா ஈஸியா பிரில்லியன்ட் உமன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிறிஸ்டினாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா. சூப்பர், அனிதாக்காவே கண்டுபிடிச்சதுக்கு சூப்பர். அப்படித்தான் இருக்கணாக்கா. ஒரு வழியாக தங்கச்சி தான் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். அஸ்வின் ரொம்ப சேட்டை பண்ணுற. அனிதாக்கா மாமா கூட பேசாதீங்க. ஒரு வழியாக அனிதாக்கா வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. மாமா முதுகிலேயே 4 அடி போடணும். ஐசக்கா மாமாவுக்கு பிரேக் தான் அப்படின்னு சொல்லி ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. என்ன இன்னும் கோவம் தீரலையா? அனிதாவை கூட சமாதானப்படுத்தியாச்சு. உங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா கூட பிரேக்கப்பா? ஓ மாமா பாவம், அழுதுருவாரு. பாவம், மன்னிச்சு விட்டுருங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா. லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பிஸியாகவே இருக்கிறோம், அதான் சரியாகவே கமெண்ட் கூட பண்ண முடியல. ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, ஹாய் அஸ்வின், அத்தான், ஹாய் அருண். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ செம்ம மாசாக இருக்குது. ஐஸ்வர்யா செம்ம சூப்பர். தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, புஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி 2 பேரும் வேறு லெவல் மாசாக இருக்கீங்க. வீடியோ செம்ம சூப்பர். ஐ லவ் யூ செல்லக்குட்டிகளா. ஐ லவ் யூ அத்தான், அஸ்வின், அருண். ஐ லவ் யூ உமா சூப்பர் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூக்கா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை காணாமல் 2 நாள் தேடினீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். சாப்பிட்டீங்களா? ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தங்க குட்டி, புச்சு குட்டி, ரயில குட்டி, மயில குட்டி என்ன பண்ணுது? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். அத்தான், அனி, ஐஸு, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சூப்பர் ஐஸு. அனிதாவை காப்பாற்றியாச்சு. அஸ்வின் தவக்கலை யோகா நாத்தம் தாங்கலை, எனக்கு மயக்கமே வந்துட்டு. அஸ்வின் சரியாக சொன்னேன், எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். அஸ்வின், உன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிற செல்லம். தேங்க்ஸ்டா தங்கமே. உமா செல்லமே, நானும் நேற்று கமெண்ட் போடலை, சாரி டியர். சத்தான், உங்கள் துரோகி நண்பனை வந்து
உண்மையை சொன்னாதான் நம்புவீங்களா? ஆனாலும் அத்தா இப்படி ஏமாலியாக இருக்கீங்களே. எங்கள் அத்தா பாவம் ஐசு அணி. அத்தானை ரொம்ப திட்டாதீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. லவ் யூ ஆல் ஸோ மச். உம்மா ஆல் ட்ரெஸ் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கூட பேச முடியல, ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டே இருக்கோம். சாரிம்மா. லவ் யூ ஸோ மச்மா. என்ன யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க. அஸ்வின் சொல்கிற யோகாவை செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஐயோ ஐயோ, உன்னோட எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன யாழ்னியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்கு? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் யாழ்னி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் சொல்லி கொடுக்குற யோகாவெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அது அவனுக்கு தான் செட் ஆகும். நாட்டம் வரும் கப்பு அடிக்குது, தாங்க முடியல தெரியுமா? என்ன யாழினி அம்மா சிரிப்பா சிரிக்கிறீங்க? அப்போ அஸ்வின் சொல்லி கொடுத்த யோகாவை நீங்களும் ட்ரை பண்ணீங்களா? ஐயோ சூப்பர்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐசக்கா மாசு உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், நைஸ் செல்லங்களா? அனிதாக்கா ஐசக்கா பாசமாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஊருக்கு வர்றதுக்காக பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்டோரி சூப்பர் சூப்பர் லவ்லி. எல்லாரும் ட்ரெஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கேர்ஃபுல்லாக வாங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, பேக்கிங் பலமாக நடக்குது போல. மும்பையில் நிறைய ஷாப்பிங் பண்ணிடுங்களோ? லவ் யூ ஸோ மச் அக்கா. எங்கேயோ அதே தான் பேக்கிங் போயிட்டுருக்கு. நாங்களும் ஊருக்கு வரதுக்காக. ஐ லவ் யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரே பிஸியாக இருப்பீங்க. உடையில வீடியோ வேறு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. கேர்ஃபுல்லாக வாங்க. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ